குட்டி கிருஷ்ணனை அணைத்து கொள்ள யசோதை கூப்பிடுவது. திவ்ய பிரபந்த பாடல்கள். பொன்னியல் கிண்ணி சுட்டி பூரம் கட்டி தன்னியல் ஓசை சலஞ்சலன் எந்திட மின்னியல் மேகம் விரைந்தெதிர் வந்தார் போல் என்னிடை கூட்டர அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ செங்கமல பூவில் தேனுனும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்குவில் வாழ்கண்டு சக்கரம் ஏந்திய அங்கைகளாலே அச்சோ அச்சோ ஆரத்தழுவாய் வந்து அச்சோ அச்சோ பஞ்சவதூதனாய் பரதம் கை செய்து நஞ்சுமினாகன் இடம்பனல் பொய்கையுள் அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சனவண்ணனே ஒச்சோ ஒச்சோ ஆயபெருமானே அச்சோ அச்சோ நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கென்ன தேரி அவளும் திருவுடம்பில் பூஷ கூறிய கூனினை உள்ளே ஒடுங்கன்று ஏற உருவினாய் ஒச்சோ ஒச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ சுழல் மன்னர் சூழ கதை போல் விளங்கி எழிலுற்று மீண்டே இருந்துனை நோக்கும் சுழலை பெரிதுடை துச்சோதனனை அழல விரித்தானே அச்சோ அச்சோ என் ஆழியும் கண்ணானே அச்சோ அச்சோ போரொக்க பண்ணியே பூமி போரை தீர்ப்பான் தேதொக்க ஊந்தாய் எழுந்தாய் விஜயர்காய் காரக்குமே நீர் கரும் பெரும் கண்ணனே ஆர எழுவாய் வந்து அச்சோ அச்சோ ஆயர்கள் பேரேரே அச்சோ அச்சோ மிக்க பெரும் புகழ் மாபலி வேள்வியில் தகதீர்த்தன் என்று தானம் விலகிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ என்னிது மாயும் என்னப்பன் அறிந்தேலன் முன்னைய வண்ணமே கொண்டனன் வாயென்ன மண்ணு நமுச்சியே வானில் துழற்றிய மின்னுமுடையனே அச்சோ அச்சோ என் வெங்கடவாணனே
அச்சோ அச்சோ கண்ட கடலும் மலையும் உலகேயும் முண்டத்து காற்றார் முகில்வண்ணாவோ என்று இண்டை ஜடை மூடி ஈசன் இறங்கொள்ள மண்ட நீரை தோனே அச்சோ அச்சோ என் மார்பில் மறுவன்னே அச்சோ அச்சோ துண்ணிய பேரிருள் சூழ்ந்துலகை மூட மன்னிய நான் மறை முற்றும் மறைந்திட பின்னுலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமதனானே அச்சோ அச்சோ என் அருமறை தந்தானே அச்சோ அச்சோ நச்சுவார் முன்னிக்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருக என்று ஆக்கியர் உரைத்ததே மச்சனி மாட புதுவை கோன்பட்டல் சொல் நிச்சலும் பாடுவார் நிவிழும் வாழ்வரே நிச்சலும் பாடுவார் நீர் விஷும்பாழ்வரே. இந்த 10 ஸ்லோகத்தையும் படித்தோம்னாக்க உலகத்தையே ஆளலாம் அப்படிங்கிறதாக பகவான் அனுகிரகம் பண்ணுவாராம் அப்படிங்கிறதுடைய கருத்து. அப்படின்னு என்ன மனசு நிறைஞ்சு போகும். குட்டி கிருஷ்ணனை மார்போடு சேர்த்து அணைச்சிக்க யசோதை எவ்வளோ ஆசையாக அவருடைய 10 அவதாரங்களையும் இதில் சொல்லி கூப்பிட்றா பார்த்தீங்களா. இதை கேட்ட மனதில் நம்ம மனசு நிறைஞ்சு போகும். மனசு நிறைஞ்சிருந்தால் மற்றதும் நிறைஞ்சிருக்கும்.